வணக்கம். நேற்றைய தினம் கொழும்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இலங்கையே ஒரு சோகத்துக்குள்ள ஆழ்த்துகின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது கொழும்பு பகுதியில் நடந்திருக்கின்றது. ஒரு மாணவி தன்னுடைய உயிர் மாய்த்ததாகத்தான் அது கூறுகின்றார்கள். அதனுடைய முழுமையான சரியான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. தாமரை கோபுரத்திலிருந்து வீழ்ந்து ஒரு மாணவி உயிரிழப்பு. அவருடைய முழு விவரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. நாங்கள் கிடைக்கின்ற போது அந்த விவரங்களை தருகின்றோம். நீங்கள் இந்த காணொலிக்கு முதல் தடவையாக வருகிறதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ காணொலிக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கொழும்பில் தாமரை கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து ஒரு மாணவி உயிரிழந்துள்ளார். அந்த மாணவியினுடைய உடைமைகளை கீழே பரிசோதிக்கின்ற போது போலீசாரால் அந்த மாணவியின் பாடசாலை சம்பந்தமான உபகரணங்கள் அதுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமான நாங்கள் தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னம் அந்த தெற்காசியாவில் அந்த தாமரை கோபுரத்தை பற்றி நாங்கள் சில தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று பார்க்கின்றோம். தெற்காசியாவில் மிக உயரமான அந்த கோபுரமாக இந்த தாமரை கோபுரம் இருக்கிறது. 350 மீட்டர் உயரமானது இந்த தாமரை கோபுரம். இந்த தாமரை கோபுரத்தின் உயரம் 350 மீட்டர். 304 மில்லியன் US$ இந்த தாமரை கோபுரம் நிர்மாண பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு தொலைத்தொடர்புகளுக்கான செயற்பாடுகள் இங்கே, அதாவது ஒளி செய்கின்ற முறையில் அந்த தொலைத்தொடர்பு இயக்க செயற்பாடுகள் அங்கே அமைந்திருக்கிறதா. இதுக்கான 80% உதவிகளை இந்த தாமரை கோபுரம் கட்டுகின்ற காலப்பகுதியில் இதுக்கான 80% உதவிகளை சீனா நாடு தானே உதவி செய்திருக்கலாம். சீனா நாட்டில் உள்ள ஒரு வங்கியினூடாக இந்த உதவிகளை பெற்றிருக்கின்றார்கள். இங்கே இந்த தாமரை கோபுரத்தின் உள்ள பகுதிகள் சிலவற்றை நாங்கள் பார்க்கின்ற போது சுழலும் உணவகம், அந்த உணவகத்தில் இருந்தோ உணவு உண்டு கொண்டிருக்கின்ற போதே அந்த உணவகம் சுழண்டு கொண்டிருக்கும். அதாவது உணவகம் சாப்பிட்டு கொண்டே கொழும்பு மாநகரத்தை நாங்கள் காணலாம் என்று சொல்லி இங்கே கூறுகின்றார்கள். மிகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அப்போ சுழலும் உணவகம் ஒன்று அங்கே காணப்படுகிறது. மேற்பகுதியில் பல்பொருள் அங்காடிகள், அதாவது விற்பனை கூடங்கள், பல்பொருள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே நாங்கள் கொள்ளுநர் செய்யலாம். இதனை விட மாநாடுகள் நடத்துவதற்கான மண்டபங்கள் அங்கே காணப்படுகிறது. நட்சத்திர விடுதிகள் காணப்படுகிறது. பல்வேறு வகைப்பட்ட நட்சத்திர விடுதிகள் அங்கே காணப்படுகின்றது. இதைவிட மேல்தளம் கீழ்த்தளம் என்று சொல்லி அந்த தளங்கள் பிரிக்கப்பட்டுகிறது. மேல்தளத்தில் 13 தளங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. கீழ்ப்பகுதியில் 8 தளங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை விட இதர தளங்களும் அங்கு உள்ளடக்கப்படுகிறது. இந்த மேல்தளங்கள் கீழ்த்தளங்கள் இவற்றுக்கு பிரயாணம் செய்கிறதாக இருந்தால் அங்கே மின் உயர்த்திகள் பாவிக்கப்படுகிறது, லிப்டுகள் பாவிக்கப்படுகின்றது. அந்த தாமரை கோபுரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7 மின் உயர்த்திகள் அங்கே காணப்படுகிறதாக கூறுகிறார்கள். இந்த 7 மின் உயர்த்திகளும் மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்று சொல்லி கூறுகின்றார்கள். அதாவது இவை இந்த வேகங்களை கணித்திருக்கின்றார்கள். இவை செகண்டுக்கு 7 மீட்டர் வேகத்தில் உயர்ந்து சென்று ஆக்களை அங்கே மேல் தளங்களை விட்டு கீழே வரக்கூடிய அந்த வேகநிலை கூறியிருக்கின்றார்கள். இந்த தாமரை கோபுரத்தின் கட்டுமான பணிகளை கட்டுகின்ற போது 5000 தொன் சீமெந்து அங்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த கட்டுமான பணிகள் முழுமையாக கட்டுவதற்கான சீமெந்தின் தொகை 5000 தொன் என்று கூறப்படுகிறது. இதைவிட அங்கே அந்த கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்புகள் 20000 தொன் இரும்புகள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. இரும்பு கம்பிகள், கேடர்கள் என்று சொல்லி பல்வேறு இரும்போட சம்பந்தப்பட்ட பொருட்கள் 20000 தொன் என்று சொல்லப்படுகிறது. அதன் மேல்தளத்தில் காணப்படுகின்ற அந்த பூ போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. அது கண்ணாடி இழைகளால் செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அது கண்ணாடி தன்மையாக காணப்படுகிறது. கீழிருந்து பார்க்கின்ற போது மிகவும் கவர்ச்சியாக இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கின்ற போது மிகவும் கவர்வாக இருக்கும். அந்த மேற்பகுதியில் நிறம் மாறும் மின்குமிழ்களால் அந்த கண்ணாடி இழை பூவிதழ் நிறம் மாறிக்கொண்டே அந்த ஒளியை பரப்பி கொண்டிருக்கும் என்று சொல்லி கூறுகின்றார்கள். மிகவும் அழகாக இருக்கும் என்று சொல்லி சொல்கின்றார்கள். இந்த சுழலில் உணவகத்தில் உணவை அருந்தியபடியே கொழும்பு மாநகரத்தை பார்த்து ரசிக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். மாநாட்டு மண்டபத்தில் 400 பேர் அங்கே அமைந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அரங்கில் 1000 பேர் இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். அதன் கீழ்ப்பகுதியில் வாகன திரைப்படங்கள் 1500 வாகனங்கள் திரைப்படத்தில் நிறுத்தலாம் என்று சொல்கின்றார்கள். சரி, நாங்கள் இந்த செய்திக்கு வருவோம். அந்த தாமரை கோபுரத்திலிருந்து விழுந்த மாணவியை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த தாமரை கோபுரத்திலிருந்து விழுந்த மாணவி நேற்று மாலை விழுந்திருக்கின்றதாக கூறுகின்றார்கள்.
உயிரிழந்தவர் ஒரு மாணவி என்றது இனங்காணப்பட்டிருக்கின்றது. ஏனைய விவரங்கள் போலீசாரால் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று கூறப்படுகின்றது. தவறுதலாக விழுந்தாரா தற்கொலையா என்பது தெளிவில்லாமல் காணப்படுகின்றது. உயிரிழந்த மாணவியின் பையிலிருந்து பாடசாலை காலணிகள் மீட்கப்பட்டன. அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் கூறுகின்றார்கள்.